தமிழ்ப்பேறு தவப்பேறு என்ற கவிதையில் இருக்கும் அணிகளை பார்ப்போம். தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவள் அன்பினை பாலாய் குடிக்கையிலே சின்னவுன் செவியில் சில்லெனப் பாய்ந்து தேனாய் இனித்திடக் கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டிலில் ஆடி ஓய்கையிலே ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டே இதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னையை அழைத்தே அழுகையிலே அவள் அணைத்ததும் உடன் நீ சிரிக்கையிலே தன்னிலை மறந்தே தாய்மணம் பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துருதுருத்தாடிய உருவத்திலே பல்லுமில்லாமல் சொல்லுமில்லாமல் பலகதை சொல்லிய மயக்குமொழி. நீ பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிடச் சிறந்த மொழி. அது இறைவன் உனக்கென வரைந்த மொழி. தமிழினம் எய்திய பெரும் பேறு அது தாய்மொழி தமிழெனும் அரும்பேறு. அமிழ்தினை உரிமை அடைந்தவர் யாரும் அருந்தாதிருந்தால் அவப்பேறு. தமிழ் அமிழ்தம் அருந்துதல் தவப்பேறு. தமிழ் அமிழ்தம் அருந்துதல் தவப்பேறு. அன்னையின் மடியில் கிடக்கையிலே. அணிகள் என்று பார்க்கும் பொழுது கவிதையில் மொத்தம் 5 அணிகள் காணப்பட்டுள்ளன. அதாவது உருவக அணி, உவமை அணி, தன்மை நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, பின்வருநிலை அணி ஆகும். உவமை அணி அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது உவமை அணி எனப்படுகின்றது. கவிதையில் தேனாய் இனித்திட கேட்ட மொழி என்ற ஒரு அடியில் தமிழ் தேன் போல இனிமையானது என்று கூறப்படுகின்றது. அதாவது உவமை அணி என்று பார்க்கும் பொழுது அதில் போல், போன்ற, அன்ன ஆகிய சொற்கள் மறைந்தோ வெளிப்பட்டோ இருந்தால் அது உவமை அணியாகும். அந்த வகையில் தேனாய் தேனை போன்ற இனிப்பான மொழி தமிழ் மொழி என்பதை உவமையாக கூறுவதற்கு தேனாய் இனித்திட கேட்ட மொழி என்று கவிஞர் பாடியுள்ளார். உருவக அணி எனப்படுவது உவமையை பொருளில் ஏற்றுவதாகும். பொதுவாக உருவக அணி என்று பார்க்கும் பொழுது அதன் பொருளை பிரித்து பார்த்தால் ஆக என்ற உருவு அந்த பொருளோடு உவமையோடு சேர்ந்து வந்திருக்கும். எடுத்துக்காட்டாக அன்பினை பாலாய் குடிக்கையிலே என்ற அடியில் தாயின் அன்பு பாலாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சான்றாக அன்னையின் மடியில் கிடக்கையிலே என்று தொடங்கப்படும் அந்த கவிதையில் ஒரு குழந்தை உலகத்திற்கு அறிமுகமாகிய பின் பசி பிணியால் அழும் பொழுது தன் தாயின் அன்பை பாலாக அவள் தாய் தருகிறாள், கொடுக்கிறாள் என்பது உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி என்ற அடியிலிருந்து தாயிடமிருந்து பெறும் நன்மை பயக்கும் கருத்துக்கள், அதாவது அறிவு சார்ந்த கருத்துக்கள் குழந்தையின் சிந்தையில் விதைகளாக விதைக்கப்படுகின்றன என்று கவிஞர் எடுத்துரைத்துள்ளார். மேலும் அமிழ்தம் அருந்துதல் தவப்பேறு என்று தமிழை அமுதமாக உருவகப்படுத்தியுள்ளார் கவிஞர். எடுத்துக்காட்டுக்கு பைந்தமிழான தமிழ் மொழியை கற்பதே நாம் செய்த தவப்பேறு. அதனை வெளிப்படுத்துவதற்கு அந்த தமிழை என்ற சொல்லை அமுதமாக கற்க வேண்டும், அதனால் நாம் பேரின்பம் பயக்க முடியும் என்பதை மறைமுகமாக கவிஞர் எடுத்து காட்டியிருக்கின்றார். தன்மை நவிர்ச்சி அணி. தன்மை நவிர்ச்சி அணி எனப்படுவது இயல்பான வருணனையுடன் வருதலாகும். அதாவது ஒரு கவிதையில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இயல்பான வருணனைகளோடு கவிஞர் எடுத்துரைப்பதுதான் இந்த தன்மை நவிர்ச்சி அணியாகும். தன்மையை நவிர்ச்சி செய்து என்ற ஒரு மாற்றமும் இல்லாது புணர்ச்சி செய்து நவிர்ச்சி செய்து எடுத்துரைப்பது தன்மை நவிர்ச்சி அணியாகும். அந்த வகையில் தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி என்னும் அடிகளில் மூலம் தாயும் மகனும் பேசும் இயல்பான மொழி தாய்மொழியான தமிழ் மொழி என்பது வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதன் உட்கருத்தை ஆராயும் பொழுது ஒரு மனிதனின் தாய்மொழியானது அந்த தாய்மொழியை பிறரும் அனைவரும் பேசக்கூடிய மொழியாக இருக்குமாயின் அது தாய்மொழியாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தாய்மொழியிடமிருந்து தொடர்ந்தாற்போல் வரும் அந்த மொழி தாய்மொழி என்று தமிழ் மொழியை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் கவிஞர்.
உயர்வு நவிர்ச்சி அணி எனப்படுவது ஒன்றை மிகைப்படுத்தி பாடுதலாகும். அதாவது கவிதையில் இருக்கும் ஒரு அணியை மிகவும் உயர்ந்த வகையில் சொல்வது இந்த உயர்வு நவிர்ச்சி அணியாகும். கவிதைக்கு சுவை சேர்க்கும் வகையிலும் கவிதை நயத்தை மென்மேலும் கூட்டும் வகையிலும் உயர்வு நவிர்ச்சி அணி இக்கவிதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் என்ற அந்த அடிகளின் மூலமாக மொழிகள் 1000 இருந்தாலும் என்று மொழிகளை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி கூறியிருக்கின்றார் கவிஞர். அது மட்டுமல்லாது ஏழிசை மிஞ்சிடும் தாயிசை கேட்டு, அதாவது தாயின் இசையானது, தாயின் தாலாட்டு பாடலானது 7 இசை 7 ஸ்வரங்கள் அடங்கியிருக்கும் அந்த இசையை மிஞ்சும் அளவுக்கு இருக்கின்றது என்பதை 7 இசை மிஞ்சிடும் என்று மிகைப்படுத்தி கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி, இத்தரணியில் இந்த புவியில் இருக்கும் மொழிகளை அனைத்தையும் மிகவும் வலிமையானது அந்த மொழி என்பதை மிஞ்சு மொழி, எதையும் மிஞ்சும் மொழி என்று பாடியுள்ளார். தொடர்ந்து எதையும் பயின்றிடும் சிறந்த மொழி. சிறந்த மொழி என்று கூறும் பொழுது மொழிகளிலே மிகவும் சிறப்பானது, மிகவும் தனித்துவமானது, சிறந்தது என்பதை மொழியை மிகைப்படுத்தி பாடுவதற்கு சிறந்த என்ற ஒரு சொல்லை அதில் பயன்படுத்தி உயர்வு நவிர்ச்சி அணியை இக்கவிதையில் கவிஞர் எடுத்துக்காட்டியுள்ளார். பின்வரு நிலை அணி எனப்படுவது சொல் மீண்டும் மீண்டும் வருவதாகும். இந்த பின்வரு நிலை அணியின் பொருளை பார்க்கும் பொழுது ஒரு கவிதை அடியிலோ அல்லது சீரிலோ தொடர்ந்தாற்போல் சொற்கள், பயன்படுத்தப்பட்ட சொற்களே மீண்டும் மீண்டும் வருமாயின் அது பின்வரு நிலை அணி என்று பொருள்படுகின்றது. அந்த வகையில் எண்ணியல் என்ன, மின்னியல் என்ன, அதாவது கணிதவியல், மின்னியல் என அறிவியல் சார்ந்த அனைத்து துறைகளையும் நன்றாக பயின்றிட சிறந்த மொழி என்பதை அவர் எடுத்துரைப்பதற்காக எண்ணியல் என்ன, அதாவது கணிதவியல் என்ன, மின்னியல் என்ன, அதாவது அறிவியல் என்ன, இவையை காட்டிலும் தமிழ் மொழிதான் சிறந்தது என்பதை எடுத்துரைப்பதற்கு என்ன என்ற சொல்லை பயன்படுத்தி அதனை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி எண்ணியல் என்ன, மின்னியல் என்ன என்று கவிஞர் இக்கவிதையை புனைந்துள்ளார்.